ஹாய் கைஸ், நான் பிரியாணி செய்ய போகிறேன். இது வந்து 3.5 கப்பு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் யூனிட்டி அரிசி. நெக்ஸ்ட்டு வந்து பட்டை லோங்கு 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தேவையானக்கு, அதேமாரி புதினா கூட தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதேமாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து சிக்கன் மசாலா வந்து ஆச்சிது, அது போட்டால் நல்லாயிருக்கும், லைட்டாக சேர்க்கலாம். அப்புறமா வந்து தயிர், லெமனு, ஆஃப் லெமனு, உப்பு, மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள், ஆனால் கம்மியாக எடுத்துக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா கைஸ்? இப்போ வந்து எண்ணெய் 25 கிராம் எண்ணெய் போட்டிருக்கேன். அது கூட வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரௌனிஷாக ஆகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். பார்த்தீங்களா கைஸ், நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் போடுங்க. நான் வந்து கரண்டிலேயே போட்டுட்டேன். 4 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் கைஸ். அது பச்சை மிளகா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கைஸ். அப்புறமா வந்து பட்டை லவங்கு இலாச்சி சேர்த்துட்டேன் கைஸ். அது வெங்காயம் போட உடனே சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். அப்புறமா வந்து கொத்தமல்லி புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி அது கூட வந்து சேர்த்துக்கலாம் கைஸ். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வைங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் வந்து நான் கறி எடுத்துட்டேன், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் கைஸ். இப்போ வந்து பீஃப் கறி, இது கறி வந்து 6 விசில் வரணும். அது கூட வந்து மசாலா போடுறேன் கைஸ். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சின்னதாக ஒரு பிஞ்சு, தண்ணி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து நம்ம குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம் கைஸ். 6 விசில் வரணும். அப்புறமா வந்து இது மசாலா கூட ஸ்லோ ஃப்ளேமில் வச்சேன்ல கைஸ், இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திருக்கேன் கைஸ். தேவையான காரத்துக்கு நான் 1 ஸ்பூன் தான் போட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாருங்கள் கைஸ். நான் வந்து சிக்கன் மசாலா சொன்னேன்ல, அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடலாம் கைஸ். நல்லா சேர்த்து இப்போ இது கூட வந்து தயிர் சேர்த்துக்கலாம் கைஸ். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது லெமன் போடணும் கைஸ். ஆஃப் லெமனு அது சொன்னேன்ல, அது கூட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் மிளகாத்தூள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கம்மியாக இருந்தது, அதனால் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் கைஸ். தண்ணியில் வந்து நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். அது கூட வந்து நான் அரிசி போட்டுட்டேன். உப்பு கூட சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூனு. நான் வந்து 3.5 கப்பு சொன்னேன்ல அரிசி. இப்போ வந்து கறியும் வேங்கிடுச்சு கைஸ். இப்போ நம்ம அந்த மசாலா கூட வந்து கறி சேர்த்துக்கலாம் கைஸ். கறி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் லைட்டாக. நம்ம இந்த மசாலா கூட வந்து அரிசி சேர்த்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே வந்து ரெட் கலரு பவுட்ரு சேர்த்துட்டேன், டைகர்து கம்பெனி. அவ்வளோதான், மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தண்ணி வச்சேன் கொஞ்சம், வச்சு மூடி வச்சுருந்தேன். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க அடுப்பில். அவ்வளோதான் கைஸ், நான் எடுத்து பார்த்தேன், சூப்பராக இருந்தது. கரெக்டாக பீஃப் பிரியாணி செம்மையாக வந்தது கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். தேங்க்ஸ்.